ப்ரோ நான் 2 வாட்டி பிசி எக்ஸாம் எழுதினேன் ப்ரோ. 2 வாட்டியுமே நான் ஃபெயில் ஆகிட்டேன் ப்ரோ. எனக்கு பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் வேணும் ப்ரோ. அதுவும் தமிழ்நாடு லெவலில் இருக்கிற பெஸ்ட்டு கோச்சிங் சென்டரா, அதுவும் நம்ம விழுப்புரம் சைடில் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்காகவே தரமான ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, நம்ம விழுப்புரம் விக்ரவாண்டியில் இருக்குது. என்ன கோச்சிங் சென்டர்னு சொல்கிறேன், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டதுனால செஞ்சுட்டா போச்சு. இந்த கோச்சிங்கோட சென்டர் பேர் பார்த்தீங்கன்னா மகிழன் போலீஸ் கோச்சிங் சென்டர். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 100 பேர் படிச்சாங்க. 100 பேர்ல 53 பேர் போலீஸுக்கு பாஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டிலே தரமான கோச்சிங் சென்டரா இருக்கு. இந்த வருஷத்துக்கான புது பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சீக்கிரமா போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு படிக்க முடியாது, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கனாலும் சரி, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலும் சரி, நீங்க கவலையே பட வேணாம். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணாலே கண்டிப்பா நீங்க போலீஸ் ஆயிரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இவங்க தரமான மெட்டீரியல் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல தமிழ்நாட்டிலே முதல் முறையா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கொடுக்குறாங்க. அதே போல இப்போ நீங்க போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு பிசிக்கல் பண்ண முடியாம இருக்கீங்களா, உங்களுக்கும் பாத்தீங்கன்னா தரமான பிசிக்கல் கொடுத்து எல்லாத்திலும் டபுள் ஸ்டார் அடிக்க வைப்பாங்க. இதுல கூட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இது உங்களோட ரொம்ப நாள் கனவா, அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவரோட நம்பருக்கு கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அதே போல அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவாரு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 100% கேரண்டியா சொல்றேன், நீங்க அங்க படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன் நீங்க போலீஸ் ஆயிடுவீங்க. அப்படி நடக்கலன்னா தாராளமா நீங்க என்ன கேட்கலாம்.